Hi friends, welcome to my channel dnlogs. நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹோண்டா CB350 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஹோண்டா CB350யோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து நான் அவங்க கூட இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த பைக் வந்து நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஜூன் எண்ட் 2024 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 1 month அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 700 to 1000 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஷோரூம் சைட்லேருந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம 1 month கிராஸ் பண்ணிட்டோம் பட் 700 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் பண்ணல அப்படின்னாலுமே நம்ம வந்து சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லை அந்த 30 daysக்குள்ளேயே வந்து நம்ம 700 கிலோமீட்டர் 2000 நம்ம ரீச் பண்ணிட்டோம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாளே நீங்கள் வந்து ஒரு 700 to 1000 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகணும். இந்த 2 விஷயத்தில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த பர்டிகுலர் விஷயம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 monthக்கு அப்புறம் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 26 days to 30 daysக்குள்ளே நான் ஒரு 720 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ரைவ் பண்ணி முடிச்சிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு 720 கிலோமீட்டர் நான் எங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா புதுக்கோட்டை டு காரைக்குடி வரைக்கும் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருந்தேன். இது மட்டும் இல்லாமல் ஏற்காடு ட்ரிப்பும் ஒரு வாட்டி நான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ட்ரிப் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு 730 to 720 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு ஓவரால் கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிருந்தது. அண்ட் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து நாட் அ டெய்லி பர்சன் ஹூ இஸ் யூஸிங் திஸ் ஹோண்டா CB350 பைக். நான் வந்து தினமுமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது. வீக்கெண்ட் ப்ளஸ் ட்ரிப்புக்காக மட்டும்தான் இந்த பைக் நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த கிலோமீட்டர் வந்து நான் ரீச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் நான் கொண்டு போய் ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஃப்ரீ இந்த சென்ஸ் வந்து அவங்களோட லேபர் சார்ஜ் மட்டும்தான் வந்து போட மாட்டாங்க. அது தவிர மிச்ச எல்லா காம்போனன்ட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நமக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் 1 day பிஃபோரே ஹோண்டா பிக்விங் ஷோரூம் காண்டாக்ட் பண்ணி நான் வந்து என்னோடய ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் எல்லா பைக் ஷோரூம்லையுமே இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் சர்வீஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஸ்லாட் புக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து 1 day பிஃபோரே ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு மார்னிங்கே எடுத்துகிட்டு போய் நான் பைக்கை கொடுத்துட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 o'clock வந்து நான் பைக்கை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ஸ்லாட் புக் பண்ணதுனால எனக்கு ஒரே நாளில் வந்து எனக்கு டெலிவரி கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock பைக்கு கொடுத்துட்டு எனக்கு ஈவினிங் வந்து அரௌண்டு ஒரு 5 o'clock எனக்கு கால் வந்துச்சு. ஸோ பைக் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நானுமே வந்து ஒரு 6 o'clock போல் போய் பைக் டெலிவரி எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பில் பிரேக் டவுனில் என்னென்னலாம் விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபைனலாக அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எனக்கு என்னோடய மிஷினுக்கு ஒரு 5 காம்போனண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து மாடிஃபை இல்லைனா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க. இந்த இருக்க ஒரு 6 ஐட்டம்ஸில் எக்ஸ்பென்சிவான ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜின் ஆயில் தான். 2 லிட்டர் வந்து பில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வாஷர், ஓரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பில்லில் வந்து FOC அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 rupees அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த FOC அப்படின்றது வந்து எனக்கு ப்ராப்பராக ஐடியா இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் டைம் ஷோரூம் போகிறப்ப கண்டிப்பாக கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த FOCனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னென்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன அப்படின்றத நானுமே வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் செயின் கிளீனிங், செயின் லூபிங் அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் பில் பிரேக் டவுன் வந்து நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ நான் சொல்கிற விஷயங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் அதோட நேமிங், அது எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 6 ஐட்டமோட நார்மல் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸபிள் ஐட்டம்
இந்த பர்டிகுலர் 6 ஐட்டமுக்கு எதெல்லாம் வந்து டாக்ஸபிள் வருமோ அதுக்கான ஜிஎஸ்டி சார்ஜ் என்ன அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணி அது செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட பிரேக் டவுனுமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் கன்சியூம்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்றதோட எல்லாத்தோட இன்க்ளூட் பண்ணி எனக்கு ஃபைனலாக வந்த பில்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2171 ருபீஸ் எனக்கு வந்து ஃபைனலாக சார்ஜ் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் பிரேக் டவுனில் எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லேபர் அப்படி இல்லைனா சர்வீஸ் அமௌண்ட் அப்படின்னு போட்டு ஒரு 590 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லேபர் அண்டு சர்வீஸ் அமௌண்ட் அப்படி போடுறாங்கல்ல, அதனால் இது வந்து லேபர் அமௌண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லை. பட் இது வந்து பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சேர்த்து தான் வந்து எனக்கு 2171 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸோட கம்ப்ளீட் பில் இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். இதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் சர்வீஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6000 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுறப்ப செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் அந்த 6000 கிலோமீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து செகண்ட் சர்வீஸ் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேப்பில் நம்ம ஒரு சில மெயின்டெனன்ஸ் விஷயம் வந்து நம்ம வண்டிக்கு பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி 1000 கிலோமீட்டர் நம்ம வந்து செயின் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அப்புறம் செயின் லூபுமே வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஃபார் ஈச் 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இந்த செயின் லூபிங் அண்ட் செயின் க்ளீனிங் வந்து ஒரு ப்ராக்டிஸாக வந்து நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீக் வந்து டயர் ப்ரெஷர் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். இந்த 2 விஷயம் வந்து நம்ம எப்போவுமே வந்து எந்த வண்டிக்காக இருந்தாலுமே வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து நமக்கு வண்டியோட மைலேஜாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வண்டியோட ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி கொடுப்போம். பேஸ்ட் ஆன் யுவர் ரைடிங் ஸ்டைல் அண்ட் ஹவ் யூ யூஸ் த பைக், அதுவுமே வந்து பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செகண்ட் சர்வீஸை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெயினான விஷயம், இந்த பர்டிகுலர் 1 மந்த் நான் ட்ரைவ் பண்ணப்போ எவ்வளோ எனக்கு மைலேஜ் கொடுத்துச்சு அப்படின்றத வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டுற ஸ்டைல், அதுக்கப்புறம் நான் போன அந்த ட்ரிப்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 33.9 இப்படின்ற ஒரு மைலேஜ் ரெக்கார்டு தான் என்னால் வந்து மீட்டர்ஸில் பார்க்க முடிஞ்சுது. எனக்குமே வந்து அந்த ஒரு மைலேஜ் தான் கொடுக்குது. நீங்கள் யாராவது ஹோண்டா CB350 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மைலேஜ் அப்படின்றது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஹவு தே மெயின்டைன் த பைக் அண்ட் ஹவு தே டூ தேர் ரைட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மைலேஜ் அப்படின்ற விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இதே பைக் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட மைலேஜ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்னோடய பைக் மைலேஜ் எப்படி என்ன அப்படின்றது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து பைக்கோட ஒரு 3 to 4 months யூசர் ரிவ்யூ அப்படின்றதுமே வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும். நீங்கள் யாராவது இந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பைக் ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். See you in some other video guys. Bye.